உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நெசவாளர்களை கௌரவிக்கும் தேசிய கைத்தறி தின விழாவில் வேட்டி அணிந்து முதலமைச்சர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். நெசவாளர்களை கௌரவிக்கும் தேசிய கைத்தறி தின விழாவில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் விஜய் தற்போது பங்கேற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற கைத்தறி தின விழாவில் முதலமைச்சர் விஜய் தற்போது வேஷ்டி அணிந்து பங்கேற்றிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற கைத்தறி தின விழாவில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயலானி, விவரம். வணக்கம் மாலவி. இந்திய கைத்தறி தினமாக இருக்கக்கூடிய இன்றைய தினத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கைத்தறி நெசவாளர்கள் தொடர்பான விழாவில் வேஷ்டி சட்டை அணிந்து தற்போது அந்த நிகழ்ச்சியில பங்கேற்றிருக்கார். குறிப்பாக சென்னை கலைவாணர் அரங்குல நடைபெற்று வரக்கூடிய இந்த விழா என்பது ஒவ்வொரு ஆண்டும், குறிப்பாக கடந்த 2015ஆம் ஆண்டு முதலாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தேசிய கைத்தறி நாளாக அறிவிக்கப்பட்டு அது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளில் கைத்தறி நெசவாளர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது, பாரம்பரிய நெசவு தொழிலாளர்களை கலையை பாதுகாத்தது மற்றும் உள்நாட்டில் தயாரிக்கப்படும் கைத்தறி ஆடைகளை மக்கள் அதிகம் பயன்படுத்துவது தொடர்பாக ஊக்குவிப்பது தொடர்பாக தொடர்ச்சியாக அந்த பணிகள் என்பது நடத்தப்படும். அந்த அடிப்படையில 12வது தேசிய கைத்தறி நாளான இந்த தினம் அது தொடர்பான விழா என்பது கைத்தறி துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக சென்னை கலைவாணர் அரங்குல நடைபெற்று வரக்கூடிய இந்த விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்று அதில் கைத்தறி நெசவு தொழில் தொடர்பான அந்த கண்காட்சியை தொடங்கி வைத்தார். அது மட்டுமல்லாமல் வெற்றி தறி விற்பனை நிலையம் மற்றும் மின் வணிக தளம் ஆகியவற்றை தொடங்கி வைத்த முதலமைச்சர் கைத்தறி நெசவாளர்களால் வடிவமைக்கப்பட்டு சிறந்த நெசவாளர்களுக்கு விருதுகளையும் வழங்கி கௌரவித்தார். இந்த விழாவில் கைத்தறி துறை அமைச்சர் விஜய் பாலாஜி மற்றும் கைத்தறித்துறை அதிகாரிகள் என பலரும் பங்கேற்றிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு சிலரும் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றிருந்தார்கள். இந்த நிலையில கலைவாணர் அரங்கத்திற்கு வருகை தந்த முதலமைச்சரை காண்பதற்காக ஏராளமான பொதுமக்கள் கலைவாணர் அரங்கம் முன்பாக குவிந்திருந்தார்கள். இந்த நிலையில நிகழ்ச்சி முடித்து சென்ற முதலமைச்சர் விஜய் அவர்களை பார்த்து கையசைத்தபடி உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. மாலதி, ஜெயலானி, விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.